ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழகத்தில் 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்தல் முடிவுகள் என்பது தற்போது வெளியாகிறது. பொதுத் தேர்வில் எழுதியிருக்கக்கூடிய மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது 7,91,654. அதில் மாணவிகளுடைய எண்ணிக்கை என்பது 4,18,724. மாணவர்களின் எண்ணிக்கை 3,72,930. தேர்ச்சி விவரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மொத்தம் தேர்ச்சி பெற்றவர்களுடைய வீதம் என்பது தேர்வில் எழுதிய 7,91,654 மாணவர்களில் 7,53,694 பேர் தேர்ச்சி பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 95.20% என்கின்ற அளவில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த தேர்ச்சி வீதம் இந்த ஆண்டு இருந்திருக்கிறது. மாணவிகளை பொறுத்த வரைக்கும் தேர்வு எழுதிய 4,06,167 பேரில் 97% பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதாவது மொத்தமாக தேர்வு எழுதிய மாணவிகளின் எண்ணிக்கை என்பது 4,18,724. அதில் 4,06,167 மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மாணவிகளுடைய தேர்ச்சி சதவீதம் என்பது 97% இருந்திருக்கிறது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 3,72,930 பேர் தேர்வு எழுதியிருந்தார்கள். அதில் 3,47,527 பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் என்பது 93.19% இருந்திருக்கிறது. இந்த ஆண்டு, அதாவது 2025-26 கல்வி ஆண்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்ச்சி விகிதம் என்பது 95.20% இருக்கிறது. மாணவிகளுடைய தேர்ச்சி சதவீதம் அதில் 97% இருக்கிறது. மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் 93.19% இருக்கிறது. வழக்கம் போல எல்லா ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகளுடைய தேர்ச்சி சதவீதம் அதிகமாக இருக்கும். இந்த ஆண்டும் அதுபோலதான் இருக்கிறது. மாணவர்களை விட மாணவிகள் 3.81% அதிகம் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அந்த தேர்வுக்கு வருகை புரியாதவருடைய எண்ணிக்கை என்பது 7,874 என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த 2025-26 கல்வி ஆண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுவதற்கு 7,91,654 பேர் அனுமதிக்கப்பட்டனர். அனுமதிக்கப்பட்டவர்களில் 7,774 பேர் பொதுத் தேர்வுகளில் பங்கேற்கவில்லை என்கின்ற ஒரு தகவலையும் அரசு தேர்வுகள் இயக்கம் தெரிவித்திருக்கிறது. நம்ம கடந்த மார்ச் 2025 பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுடைய ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவருடைய எண்ணிக்கை என்பது 7,92,494 இருக்கிறது. அதில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை 7,53,142. தேர்ச்சி சதவீதம் 95.03%. அதாவது கடந்த ஆண்டு 2025 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய சதவீதம் என்பது 95.03% இருக்கிறது. இந்த ஆண்டு 95.20% இருக்கிறது. கிட்டத்தட்ட 0.17% கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 12ஆம் மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் என்பது அதிகரித்திருப்பதாக இந்த புள்ளி விவரங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. 2025 பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களில் 95.03% என்கின்ற அளவில் தான் அவருடைய தேர்ச்சி வீதம். இந்த ஆண்டு 95.20 என்கின்ற வகையில் தேர்ச்சி சதவீதம் என்பது 0.17% அதிகரிப்பதை நம்மால் பார்த்திருக்க முடிகிறது. அந்த தேர்வுகளினுடைய அந்த முடிவுகள் வெளியாகக்கூடிய மாணவர்கள் tnresults.dge.in என்கின்ற இணையதளங்களில் அவர்களுடைய முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். மாணவர்களுக்கான குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 7,90,000 மாணவர்களுக்குமான அந்த குறுஞ்செய்திகள் என்பது அனுப்பப்படக்கூடிய பணிகள் என்பதும் தொடங்கியிருக்கிறது. இந்த தேர்வுகளில் கலந்து கொண்ட மொத்த மேல்நிலை பள்ளியினுடைய எண்ணிக்கை என்பது 7,536. அதுல 100% தேர்ச்சி பெற்ற மொத்த மேல்நிலை பள்ளியினுடைய எண்ணிக்கை என்பது 2,639. அதாவது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மொத்த பள்ளிகளுடைய எண்ணிக்கை 7,536. 100% தேர்ச்சியை 2,639 பள்ளிகள் பெற்றிருக்கிறது. அதாவது இந்த 2,639 பள்ளிகளில் தேர்வு எழுதிய அனைவருமே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. 95% மேல் தேர்ச்சி பெற்ற மொத்த பள்ளிகளினுடைய எண்ணிக்கையை பார்க்கும்போது 5,170 இருக்கிறது. 100% தேர்ச்சி பெற்ற அரசு மேல்நிலை பள்ளிகளை பார்க்கும் பொழுது 4,489 இருக்கிறது. 100% தேர்ச்சி பெற்ற மேல்நிலை பள்ளிகளுடைய எண்ணிக்கை வெறும் 489 இருக்கிறது. 95% தேர்ச்சி பெற்ற அரசு மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது 1,572 இருக்குது. தமிழ்நாட்டில் மொத்தமாக தனியார் பள்ளிகள், அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் என 7,536 மேல்நிலை பள்ளிகள் இந்த பொதுத் தேர்வில் பங்கேற்றார்கள். அந்த பொதுத் தேர்வில் பங்கேற்றதில் 2,639 பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள். அந்த 2,639 100% தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய பள்ளிகளில் 489 அரசு பள்ளிகள் மட்டுமே 100% தேர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள். 95% மேல் இருக்கக்கூடிய பள்ளிகளை பார்க்கும் பொழுது மொத்த மேல்நிலை பள்ளிகளுடைய எண்ணிக்கை 5,170. அந்த 5,170 பள்ளிகளில் அரசு பள்ளிகளை பார்க்கும்போது 95% தேர்ச்சி பெற்ற அரசு மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கையில் 1,572 இருக்கிறார்கள். நம்ம பள்ளிகளினுடைய வகைப்பாடு வாரியாக அந்த தேர்ச்சியத்தை தற்போது பார்க்கலாம். அதனுடைய தகவலின்படி அரசு பள்ளிகளில் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள், அதாவது மாணவர்கள் அரசு பள்ளிகளில் இருந்து பங்கேற்ற தேர்வுகளில் எவ்வளவு பேர் தேர்ச்சி பெற்றிருக்கார் என்று பார்க்கும் பொழுது 92.16% பேர் அரசு பள்ளிகளில் இருந்து தேர்வு எழுதியவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற அந்த தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 96.14% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தனியார் சுயநிதி பள்ளிகளை பார்க்கும் பொழுது 98.72%.
அரசு பள்ளியினுடைய தேர்ச்சி சதவீதம் என்பது 92.16 இருக்கிறது. அரசு உதவி பெறும் பள்ளியினுடைய தேர்ச்சி சதவீதத்தை பார்க்கும்பொழுது 96.14 இருக்கிறது. அதாவது அரசு பள்ளிகளை விட அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் அதிகரிப்பதை பார்க்க முடிகிறது. தனியார் பள்ளிகளை பார்க்கும் பொழுது 98.72% இருக்கிறது அவருடைய தேர்ச்சி விகிதம். அதாவது அரசு பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்கும் இடையேயான அந்த வேறுபாடு என்பது கிட்டத்தட்ட 6% அதிகரித்திருக்கிறது. தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் 6% அதிகரிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இருபாலர் பள்ளிகள் ஆண் மாணவர்கள் மாணவிகள் இருபாலர் பள்ளிகளில் தேர்ச்சி விகிதம் என்பது 95.3% இருக்கிறது. அதே போல பெண்கள் மட்டுமே பயிலக்கூடிய பள்ளிகளில் 97.08% தேர்ச்சி சதவீதம் இருக்கிறது. இருபாலர் பள்ளிகளை விட பெண்கள் பள்ளிகளில் அதிக அளவிலான தேர்ச்சி விகிதம் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்கள் பள்ளிகளில் ஆண்கள் மட்டுமே படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமே படிக்கக்கூடிய அந்த மேல்நிலைப் பள்ளியில் இருந்து தேர்வு எழுதியவர்கள் 90.49% மாணவர்கள் மட்டுமே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தரவுகளை பார்க்கும் பொழுது அரசு பள்ளிகளை காட்டிலும் தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் என்பது 6% அதிகமாக இருக்கிறது. பெண்கள் பள்ளிகளில் படிக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய அந்த மாணவிகளினுடைய தேர்ச்சி சதவீதத்தை விட ஆண்கள் பள்ளியில் மாணவர்கள் மட்டுமே படிக்கக்கூடிய பள்ளியினுடைய தேர்ச்சி சதவீதம் என்பதும் 7% குறைவாக இருக்கிறது. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.